அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்புல பொருளியல் பாடத்தில் 11வது பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இதோட முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வளர்ச்சி நிலைகளை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நீர்வளத்தை பற்றி பார்த்தோம், கனிம வளத்தை பார்த்தோம், தொழில்களை பற்றி பார்த்தோம், வேளாண்மையை பற்றி பார்த்தோம், ஜவுளித்துறையை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோல் பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ தோல் பொருட்கள் எப்படி இருக்கிறது, தமிழகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அதையெல்லாம் இந்த பாடத்துல நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்தியாவுடைய தோல் பொருள் ஏற்றுமதியில 30% தோல் பொருள் ஏற்றுமதியில தமிழகம் இருக்கிறது. அதுபோல தோல் பொருள் தயாரிப்புல எத்தனை சதவீதம் இருக்கிறது? 70%. அப்ப இந்த டேட்டாவை பாருங்க, 30% தோல் பொருள் ஏற்றுமதியில் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாடு இந்திய அளவுல ஏற்றுமதி பண்ணதுல 30% இருக்கிறது. தயாரிப்பு எத்தனை சதவீதம் பண்றாங்க? 70% பண்றாங்க. இது எல்லாமே தமிழகத்திலிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இப்ப தோல் பொருட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா காலணிகள் தயாரிப்பு இதெல்லாம் தோல்ல இருந்து தான் பண்றாங்க. இது எல்லாமே தமிழகத்துல முக்கியமான இடத்துல இருக்கிறது. இது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான தோல் பொருட்கள் பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமா கிடைக்குது? வேலூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்கள்ல இந்த தோல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றோம்ல, இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில நடந்திருக்கு. அப்ப சென்னையை பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். அடுத்து அது மட்டும் இல்ல, நீங்க மின்னணு சாதனங்களை பாருங்க. இப்ப மின்னணு சாதன உற்பத்தியில தமிழ்நாடு ஒரு வளர்ந்து வருகிற ஒரு துறையாக இருக்கிறது. மின்னணு சாதனங்கள் இன்னைக்கு இப்ப எல்லாமே எப்படி இருக்கு? டிஜிட்டல் தான். அனைத்துமே டிஜிட்டல்ல போயிட்டு இருக்கு. அனைத்து இதுமே நீங்க கல்வியாக இருக்கட்டும், எதா இருக்கலாம், டிஜிட்டல் எதுவும் முக்கியம். அந்த இதுல நீங்க பல நாடுகளோடு ஒப்பிட்டு வகையில பன்னாடுகளுக்கு உள்ள மின்னணு சாதனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மையம் எது? சென்னை. பல நாடுகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய மையமாக சென்னை இருக்குது. அப்ப சென்னையிலேருந்து தான் மின்னணு பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இப்ப மின்னணுலையும் அதிகமா தயாரிக்கக்கூடிய இடம் தமிழகத்தில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நான் பார்த்தோம்னா வாகன உற்பத்தி. இப்போ வாகனங்கள் உற்பத்தியில பொறுத்தவரைக்கும் ஆசியாவுடைய டெட்ராய்டு இது சென்னை. ஆசியாவுடைய டெட்ராய்டு இது சென்னை. மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு இடம் எது? தமிழகம். வாகனத்தோட உதிரி பாகங்கள் இருக்கு பாருங்க, நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ், இதெல்லாம் எங்க தயாரிக்கிறாங்க? தமிழகத்துல தயாரிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு வாகன உற்பத்தியினுடைய மையமாக இருக்கிறது. வாகன உற்பத்தி மையங்கள்ல எத்தனை சதவீதம் தெரியுது? 28% உற்பத்தி தமிழகத்துல. 28% வாகன உற்பத்தியினுடைய மையமாக தமிழகம் இருக்கிறது. லாரிகளுக்கான லாரி உற்பத்தி பண்றாங்க. இப்ப லாரி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பண்டங்களை ஒரு இடத்துல இருந்து கொண்டு செல்வதற்கு, விற்ற பண்டங்களை, முடிவுட்ட பண்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எது பயன்படுகிறது? போக்குவரத்து பயன்படுகிறது. அந்த போக்குவரத்துக்கு லாரி வேணும். அப்ப இந்த லாரி உற்பத்தியில எத்தனை சதவீதம்? 19% தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல, கார் உற்பத்தி, இருசக்கர வாகன உற்பத்தி, அதுல எத்தனை சதவீதம்? 18%. இந்த தகவல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இங்க ஒரு சென்னை போன்ற நகரங்கள், அப்ப சென்னை போன்ற நகரங்கள், மும்பை போன்ற நகரங்கள், அது மாதிரி சென்னையில அவ்வளவு அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இது விளங்குகிறது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தொழிற்சாலை சொல்லிட்டோம். இப்ப தொழிற்சாலை என்பது முக்கியம். எப்படி விவசாயம் முக்கியமோ அதே போல தொழிற்சாலை முக்கியம். அந்த தொழிற்சாலையில முக்கியமா குறிப்பா பார்த்தோம்னா சிமெண்ட் தொழிற்சாலை. இந்த சிமெண்ட் என்பது இப்ப வீடு கட்டுவதற்கு இன்னைக்கு முக்கியமாக சிமெண்ட் தேவைப்படுகிறது. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட்ங்கிறது அவ்வளவு முக்கியம். அந்த சிமெண்ட் உற்பத்தி எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல? இப்ப தமிழ்நாட்டுல எத்தனாவது இடத்துல இருக்கு சிமெண்ட் உற்பத்தினா? 3வது இடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பிற தொழிற்சாலைகள்ல உலக அளவுல மின்பொருள் தயாரிக்கிறாங்க. திருச்சியில திருவெரும்பூர் அப்படிங்கிற இடத்துல BHEL கேள்விப்படும், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் கொதிகலன்கள் தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே மிக மிக உற்பத்தி. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏ கிரேட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வருவாயை அரசு துறைக்கு ஈட்டு தருகிற ஒரு முக்கியமான துறையாக இருக்கிறது இது BHEL. அப்ப BHEL திருச்சியில் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, எங்க இருக்கு? ராணிப்பேட்டையிலையும் தொழிற்சாலை இருக்கிறது. ராணிப்பேட்டையில் இருக்கு, திருச்சியில இருக்கு. அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த பகுதிகளில் எல்லாம் அதிகமா சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. சிமெண்ட் என்பது மிக மிக முக்கியமானது. அதை தயாரிக்கக்கூடிய இடத்திலையும் இருக்கு பல மாவட்டங்கள் அமைந்திருக்கிறது. இந்த மாவட்டங்கள் எல்லாம் எங்கே அமைந்திருக்கிறது? தமிழகத்தில் தான் அமைந்திருக்கிறது. அப்ப தமிழகம் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறது.
சேலத்தை பாத்தீங்கன்னா சேலத்தை சுற்றிலும் முக்கியமான செழிப்பான பல்வேறு கனிம வளம் இருக்குது. இப்ப சேலம்னாலே சொல்லிட்டேன், இரும்பு தாது எங்க கிடைக்குது? சேலம் தான். அப்ப சேலத்துல முக்கியமான இரும்பு தாது கிடைக்குது, பல்வேறு மலைகள் இருக்கிறது, அது எல்லாமே சேலத்தில் அமைந்திருக்கிறது. அப்ப சேலம் என்பது அங்க இரும்பு தாதுகளின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய அளவுல அதிகமான இரும்பு தாதுகளுடைய இடம் இந்தியாவில். அதனாலதான் அங்க இண்டஸ்ட்ரி, இப்ப எங்க ரா மெட்டீரியல் எங்க கிடைக்குதோ, எங்க கச்சா பொருள் கிடைக்குதோ அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வரும், தொழிற்சாலைகள் வரும். அந்த தொழிற்சாலைகள் சேலத்துல பொருத்தமாக இருக்கிறது. அப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய இரும்பு உருக்காலை செயில்னு சொல்றோம், ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட். இந்த செயிலுங்கிற நிறுவனம் சேலத்துல இருக்கு. ஏன்? அங்க இரும்பு தாது கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்ல தமிழ்நாடுல 15.07% தேசிய அளவுல முதலிடத்துல இருக்கு. தேசிய அளவுல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறது. 6.89 லட்சம் பதிவு செய்யப்பட்ட சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 8000 வகையான பொருட்கள் 32,000 கோடி முதலீட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 8000 வகையான பொருட்கள் 32,000 கோடி முதலீட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவை அனைத்துமே தமிழகத்தில் இருக்கிறது. இவை அனைத்து துறைகளையும் சார்ந்த பெரும்பாலான பொருட்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிறது. மின்சாதன பொருட்கள், வேதிப்பொருட்கள், இரும்பு, காகிதம், தீப்பெட்டி, நெசவு மற்றும் ஆடைகள், இது அனைத்தும் அனைத்து துறைகளும் அனைத்து உற்பத்தியும் தமிழகத்தில் தான் இயங்கி வருகிறது. அது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 1,68,331 கோடி முதலீடில் பதிவு செய்யப்பட்ட இன்னைக்கு 15.61 லட்சம் தொழில் முனைவோருடன் 99.7 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய துறையாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான பல்வேறு துறைகள்ல வேலை வாய்ப்பு தரக்கூடிய துறையாக தமிழகம் இயங்குகிறது அப்படிங்கிறது நம்ம தெரியும். இதெல்லாம் எப்ப பாக்குறோம்? 2017-18 டேட்டாவின்படி, தகவலின்படி நம்ம இந்த கருத்துக்களை நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது ஆற்றல், பவர்னு சொல்றோம். இந்த பவர் அதாவது ஒரு தொழிற்சாலை இயங்கணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும், மின்சாரம் வேணும். இப்போ மின்சாரம் இல்லாம தொழிற்சாலை இயங்காது. இது மின்சாரம் தொழிற்சாலைக்கு மட்டுமல்ல, விவசாயத்துக்கும் முக்கியம். அப்ப விவசாய உற்பத்திக்கும் எது வேணும்? மின்சாரம் வேணும். அந்த ஆற்றல் மையம் இப்படி இருக்கிறது. அப்ப ஆற்றல் உற்பத்தி செய்வதில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட எப்படி இருக்கிறது அதை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா மின்னாற்றலை உற்பத்தி செய்வதில் தமிழ்நாடு பிற தென் மாநிலங்களை விட முன்னணியில் இருக்கிறது. எல்லா தென் மாநிலங்களை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம், மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதுல பார்த்தோம்னா எப்படி இருக்கு? ஒரு சிறந்த இடத்தில் தமிழகம் இருக்கிறது. இன்னைக்கு தகவல் சொல்லுது நம்மள்ட்ட. தென் மாநிலங்கள் நிறுவப்பட்ட மின் பயன்பாட்டு திறன் அட்டவணையை பார்க்கிறோம். தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 26,865 மெகாவாட் முதலிடத்தில் இருக்கிறது. தமிழகம் தென் மாநிலங்கள்ல மின் பயன்பாட்டு திறன்ல மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கிறது. அடுத்தது இரண்டாவது இடத்துல கர்நாடகா 18,641 மெகாவாட்ல இரண்டாவது இடம். ஆந்திரா 17,289 மெகாவாட்ல மூன்றாம் இடம். தெலுங்கானா 12,691 மெகாவாட்ல நான்காம் இடம். கேரளா 4,141 மெகாவாட்ல ஐந்தாவது இடம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வரிசையில மொத்தத்துல பார்த்தோம்னா 79,627 மெகாவாட்டுங்க. இதுல ஆற்றல்ல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. அப்ப ஆற்றல் உற்பத்தி செய்யறதுல பவர்ல இன்னைக்கு தமிழ்நாடு என்பது மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நிறுவப்பட்ட திறன்ல தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட மிக மிக இருக்கு. இப்ப இந்த மின்சாரம்னு சொல்றோம், பல்வேறு வகையான மின்சாரம் இருக்கிறது. அனல் மின்சாரம், நீர் மின்சாரம், காற்றாலை மின்சாரம், இப்படி பல்வேறு வகையான மின்சாரங்கள் தயாரிக்கிறாங்க. அப்ப காற்றாலைகள் மூலமா மின்சாரம் தயாரிக்கிறோம். இப்ப நமக்கு குறைவா நீர் மின்சாரம் மிக குறைவா தான் இருக்கு, அதிகமா கிடையாது. அப்ப காற்றாலை மூலமா மின்சாரம் நமக்கு தயாரிக்க அளவுல இருக்கு. அப்ப இந்தியாவுல இது இந்தியாவுடைய தேவையில 2% மின் தேவையை நிறைவு செய்தாங்க. காற்றாலை மூலம் மின்சாரம் இந்தியா முழுவதுக்கும் 2% தேவைக்கு உற்பத்திக்கு நிறைவு செய்யக்கூடிய வகையில் இருக்கு. இந்தியாவுல காற்றாலை உற்பத்தியில பாதி அளவு, இப்ப இந்தியாவுடைய காற்றாலை உற்பத்தியில பாதி அளவு 2000 மெகாவாட்டுகள் இங்க உற்பத்தி செய்யக்கூடிய 2% இங்க இருக்கு. இது எல்லாமே ஆற்றலை பார்த்துட்டு இருக்கோம். ஆற்றல்ல எவ்வளவு இருக்கிறது? தமிழகம் அந்த பவர்லையும் எந்த அளவுல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது அணுமின் ஆற்றல் நம்ம சொல்றோம். இப்ப அணுமின் ஆற்றல், இந்த அணுமின் ஆற்றல் எங்க இருக்கு? கல்பாக்கம், கூடங்குளம், இந்த 2 தமிழ்நாட்டுல முக்கியமான அணு உலைகள், அணுமின் நிலையங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்பாக்கத்திலையும் கூடங்குளத்திலையும் இருக்கு. இங்க அணுமின் ஆற்றல் கூடங்குளத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 1,834 மெகாவாட் உற்பத்தி பண்றாங்க. 1,834 மெகாவாட் எங்க உற்பத்தி பண்றாங்க? கூடங்குளத்துல மட்டும் பண்றாங்க. அடுத்து கல்பாக்கத்துல 470 மெகாவாட் பண்றாங்க. இதெல்லாம் இப்ப அணு மின்சாரம் என்பது தமிழகத்துல தயாரிக்கப்படுகிறது. விவசாயத்துக்கும் சரி, இன்னைக்கு தொழில்துறைக்கும் எது முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன், அனைத்தும் வேணும், அதுவும் இங்க இருக்கு.
அடுத்து அனல் மின் ஆற்றல் நம்ம சொல்றோம். இப்ப அணு மின்சாரம் சொல்லிட்டோம். அனல் மின்சாரம் எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற வெப்ப ஆற்றலில் இருந்து எடுக்கப்படுகிற வெப்ப ஆற்றலில் இருந்து அதிக அளவு அத்திப்பட்டு, வடசென்னை, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களிலிருந்து இது கிடைக்கப்படுகிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற வெப்ப ஆற்றல் அதிக அளவு இந்த இடங்கள்ல எல்லாம் கிடைக்குது. டீசலை அடிப்படையாக கொண்டு அனல் மின் உற்பத்தியில தமிழ்நாடு தேசிய உற்பத்தியில 34% மேலாக உற்பத்தி செய்து முதலிடம் வகிக்கிறது. அடுத்து புனல் மின்சாரம்னு சொல்றோம். இந்த புனல் மின்சாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் 20க்கு மேற்பட்ட புனல் மின் நிலையம் இருக்கிறது. குந்தா, மேட்டூர், மரவண்டி, பார்சன், வேலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? புனல் மின்சாரம். அப்ப இங்க நீர் மின்சாரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் இப்ப மேட்டூர் டேம்ல தயாரிக்கிறது. அந்த வர்ற வேகமா வரக்கூடிய அந்த நீரின் அடிப்படையில் அங்க மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. மின்சாரம் என்பது எவ்வளவு முக்கியம்னு தெரியும் நமக்கு. அங்க தயாரிக்கக்கூடிய மின்சாரம் இருக்கிறது. அடுத்து சூரிய மின்சாரம். இந்த சூரிய மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய மின் உற்பத்தியில நீங்க பாத்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டிருப்பாங்க. அந்த சோலார்ல இருந்து மின்சாரத்தை எடுப்பாங்க. இப்ப நிறைய வீடுகள்ல கூட என்ன பண்றாங்க? சோலார் போட்டிருக்காங்க. இப்ப மின்சாரத்துடைய தேவைகளுக்கு சோலாரை பயன்படுத்துங்கன்னா அரசு சொல்லுது. நிறைய என்ன சொல்லுது? மானியம் கொடுக்குது. அந்த மானியம் கொடுக்கறதுனால சோலார் மூலமாக இங்கே கரண்ட் பவர் உற்பத்தி பண்றாங்க. அதுல எப்படி இருக்கு தமிழகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ்நாட்டில் மொத்த திறன்ல எப்படி இருக்கு? 31 ஜனவரி 2017 படி மெகாவாட்ல தமிழகம் எப்படி இருக்கு? 1590.97%. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பணிகள் துறை. இப்ப பணிகள் துறை தான் சொல்லிட்டோம் நம்ம. பணிகள்னா இப்ப சேவை. அப்ப சேவை துறையில இருந்தா தமிழ்நாட்டில் அதிக வருமானம் கிடைக்குது. இப்ப வங்கி, காப்பீடு, சக்தி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு இது அனைத்துமே பணிகள் துறை சார்ந்ததாக இருக்குது. அப்ப பணிகள் துறையிலிருந்து அதிக வருமானம் தரக்கூடிய துறையாக இருக்கிறது. இப்ப அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா வங்கி. இப்ப வங்கிகள்ல தமிழ்நாட்டில் மொத்த வங்கிகள் சேவையில தேசியமயப்பட்ட வங்கின்னு சொல்றோம். அதாவது அரசு வங்கி 52% பங்குகளுடன் பணியாற்றுகிறார்கள். அதே போல தனியார் வணிக வங்கி எவ்வளவு? 30%. அப்ப அரசு வங்கி 52%, தனியார் வங்கி 30% இருக்கிறாங்க. பாரத ஸ்டேட் வங்கி, துணை நிறுவனங்கள் வங்கி, இது மாதிரி பல்வேறு வங்கிகள் என்னும் இங்க தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வங்கிகளுடைய மொத்த வைப்பு நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் எப்படி இருக்குன்னா 14.32% உயர்வுடன் மார்ச் 2017 6,65,068.59 கோடி எட்டி இருக்கிறது. அதுபோல அது மட்டும் இல்ல, கடன் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 13.5% அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. நீங்க மார்ச் 2017 6,95,500.39 கோடியாக எட்டி இருக்கிறது. அதுதான் வளர்ச்சி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுப்பதுன்னு அதிகமா இருக்கு. முதன்மை துறைகளுக்கான கடன் தொகையானது 45.5%, வேளாண் துறைகளுக்கான கடன் வழங்கல் அளவு மார்ச் 2017 19.81 இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் வங்கிகளுடைய வளர்ச்சி விகிதம் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறது. அதிக கடன் வைப்பு வீதம். அது மட்டும் இல்ல, இந்தியாவில் அதிக கடன் வைப்பு வீதமான 119.15 விழுக்காட்டை கொண்டிருக்கிறது. இது தேசிய அளவுல எவ்வளவு இருக்கு? 77.5 விழுக்காடு மட்டுமே இருக்கிறது. தேசிய அளவுல கூட குறைவா இருக்கு. தமிழகத்துல இந்த கடன் வைப்பு வீதம் எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. இது எல்லாமே வங்கிகள் வளர்ச்சி வீதமும் தமிழகம் சிறந்து விளங்குகிறது. அடுத்து நான் பாத்தீங்கன்னா கல்வி. இந்த கல்வியில நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் நாளுக்கு நாள் தமிழர்களுடைய மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இன்னைக்கு 2015-16 துவக்க நிலையில நிகர மாணவர் சதவீதம் தமிழகத்தில் எவ்வளவு இருந்து? 89.24%. கேரளா 79.94%. தேசிய சராசரியை விட 74.74% அதிகமாக இருக்கிறது. அப்ப உலக அளவுல 51% இருக்கிறது. பள்ளி கல்வியுடைய வரலாற்றுல மிக அதிக மாணவர்களை சேர்க்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. தமிழ்நாட்டில் நீங்க ஒரு டேட்டா பாருங்க. தமிழகத்துல தொடக்க கல்வி எப்படி இருக்கு? அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுது? பள்ளிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு துவக்க பள்ளிகள் 35,414 துவக்க பள்ளிகள் இருக்கிறது. நடுநிலை பள்ளிகள் 9,708 பள்ளிகள் இருக்கிறது. உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் 12,911 இருக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு எல்லாமே தமிழகத்துல அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. நிகர மாணவர் சேர்க்கையில ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு நிதி ஆயோக்கினுடைய அறிக்கையின்படி 2015-16 துவக்க நிலை அளவுல நிகர மாணவர் சேர்க்கை சதவீதம் தமிழ்நாடு 89.24%, கேரளா 79.94%. தேசிய சராசரியை விட தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது.
இன்னைக்கு உலக அளவுல 59% அதிகரித்த வண்ணம் தமிழகத்தில் இருக்கிறது. அப்ப தமிழகத்தும் ஒரு கல்வியிலையும் சரி ஒரு முக்கியமான இடத்துல தமிழகம் இருக்கிறது. நீங்க இந்த டேட்டாவை பாருங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி புள்ளிவிவரத்தின் 2014-15 படி பார்த்தோம்னா பள்ளிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது? துவக்க பள்ளிகள் 35,414, நடுநிலை பள்ளிகள் 9,708, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் 12,911. இப்ப இந்த துவக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், ஹைஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு இது எல்லாமே தமிழகத்துல அதிகமாக இருக்கிறது. அப்ப தமிழகத்துல மொத்த மாணவர் சேர்க்கை சதவீதம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இதுல பாக்குறோம். நம்ம அடுத்து பார்த்தோம்னா உயர்கல்வின்னு சொல்றோம். இப்போ உயர்கல்வியில மொத்த சேர்க்கை வீதம் தமிழ்நாடுல தொடர்ந்து பிற மாநிலங்களை காட்டிலும் முதன்மை பெற்ற மாநிலமாக இருக்கிறது. அப்போ உயர்கல்வி இங்க நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? 46.9% அனைத்து மாநிலங்கள் மற்றும் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. அப்ப அனைத்து மாநிலங்களை விட ஒரு தேசிய சராசரியை விட அதிகமாக தமிழகத்துல உயர்கல்வி சேர்க்கை வீதம் இருக்கிறது. அதையே நம்ம ஒரு டேட்டா மூலம் பார்க்கலாம். தமிழ்நாடு டேட்டா அப்படி சொல்லுது. 2015-16, 2016-17 அதுல தமிழ்நாடு எப்படி இருக்கிறது? 2015-16ல 44.3%, 44.3%. 2016-17 46.9%. அப்ப அதிகரிச்சிருக்கு. உயர்கல்வியும் அதிகரிச்ச வண்ணம் இருக்கிறது. மகாராஷ்டிரா எப்படி இருக்கு? 29.9%. அங்க 2016-17ல 30.2%. உத்தரப்பிரதேசம் 24.5%. இதுல 24.9%. எப்ப? 2016-17ல. ஒடிசா 19.6, 2016-17ல 21%. பீகார் 14.3%, 2016-17ல 14.4%. இப்போ டோட்டலா நம்ம தகவலை பார்த்தோம்னா மொத்த இந்தியாவை பார்த்தோம்னா அதுல பல்வேறு மாநிலங்கள்ல 24.5% இருக்கு. அதை காட்டிலும் இந்த 2016-17 டேட்டாவை பத்தி பார்க்கிறோம். 2015க்கும் 2016-17க்கும் பார்க்கிறோம். 2015-16ல 24.5% மொத்த இந்தியாவில் இருக்கு. 2016-17ல எவ்வளவு இருக்கு? 25.2 இருக்கு. மாணவர் சேர்க்கை வீதம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. உயர்கல்வியில ஒரு சிறந்த இடத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தோம்னா 59 பல்கலைக்கழகம், 59 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு 40 மருத்துவ கல்லூரிகள். இப்ப கூட நிறைய மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறார்கள். நிறைய மருத்துவ கல்லூரிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப 40 மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. 517 பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. இன்ஜினியரிங் காலேஜ் 517 இருக்கு. 2260 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறது. இன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்றோம். அது 2260 இருக்கு. 447 பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கிறது. 20 பல் மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. இன்னைக்கு 447 பல் தொழில்நுட்ப கல்லூரிகளும் 20 பல் மருத்துவ கல்லூரிகளும் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்துல 4 லட்சம் பொறியியல் மற்றும் பல் தொழில்நுட்ப பயின்ற மாணவர்கள் வெளியேறுகிறார்கள். இது இந்தியாவுடைய உச்சபட்ச அளவாக இருக்கிறது. நிறைய பேர் இங்க படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. அவ உயர்கல்வி ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதனால நிறைய பேர் இங்க வந்து படிக்கிறாங்க. அப்ப உயர்கல்வியிலையும் துவக்க கல்வியிலையும் ஒரு சிறந்த இடத்தை தமிழகம் வகிக்கிறது. இது எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, கல்வி கடன்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கல்வி கடன்கள் 2013-14 2015-16 வரைக்கும் இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகள் மூலமாக மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கக்கூடிய மாநிலங்கள்ல வரிசையில ஒரு முக்கியமான இடத்தை தமிழகம் பெற்றிருக்கிறது. இன்னைக்கு 20.8% கல்வி கடன் வழங்கி இருக்கிறது. ஆந்திரா எவ்வளவு வழங்கி இருக்கிறது? 11.2% தான் வழங்கி இருக்கு. 2வது இடத்துல இருக்கு. தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. தமிழகம் பார்த்தோம்னா கல்வி கடன் வழங்குவதில் 20.8% இருக்கிறது. ஆந்திரா 11.2%. அடுத்தது பாத்தீங்கன்னா 10.2% மகாராஷ்டிரா 3வது இடத்தில் இருக்கிறது. 18 மாநிலங்கள்ல மொத்த கடன்கள்ல 1% கடனையே கல்விக்கு வழங்குகிறார்கள். இந்த கல்வி கடன்ல 2013-14 2015-16 பொதுத்துறை வங்கிகள் மூலமாக கடன் வழங்கி இருக்கிறார்கள். அதுல 20.8% கல்வி கடன் எங்க கொடுத்திருக்காங்க? தமிழகம் இருக்கிறது. 2ஆம் இடம் எவ்வளவு இருக்கு? 2ஆம் இடம் யாரு? ஆந்திர பிரதேசம் 11.2%.
அடுத்தது 10.2% மகாராஷ்டிரா இருக்கிறது. அப்ப இதுல இருந்து இந்த விவரத்துல என்ன தெரியுது? கல்வி கடன் வழங்குவதிலையும் தமிழகம் ஒரு சிறந்த இடத்தை வகிக்கிறது. அது மட்டும் நீங்க இல்ல, அப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல இந்த தனியார் வங்கிகள் மூலமாக கேரளாவோட 37.8%, தமிழ்நாட்டுல 24.8% கல்வி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்துல அப்ப கல்வி கடன் வழங்குவதில் மிக சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உடல்நலம். அப்ப உடல்நலம் என்பது இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு தமிழகத்துல 3 அடுக்கு உடல்நல அடிப்படை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே தமிழகத்தை உடல்நலத்துக்கு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள், இது எல்லாமே தமிழகத்துல ஒருங்கே அமைந்திருக்கிறது. மார்ச் 2015 படி தமிழகத்துல 34 மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கிறது, 229 துணை மருத்துவமனைகள் இருக்கிறது, 1254 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, 7555 துணை நிலையங்கள் இருக்கிறது, 313 சமூக நல மையங்கள் இருக்கிறது. அப்ப தமிழகம் பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துக்கும் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. அப்ப தமிழகத்துல உடல் நலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. இது மட்டும் இல்ல, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தொலைத்தொடர்பு. இப்ப இந்தியாவுடைய இணையத்தினுடைய பயன்பாட்டுல மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட மாநிலத்தில் 29.47 மில்லியன் இணைய பயன்பாடுகள் இருக்கிறார்கள். நிறைய பேர் வைஃபை கனெக்ஷன் பார்க்குறோம், எல்லாம் பயன்படுத்தக்கூடியது எங்க இருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கு. அதை தொடர்ந்து யார் வர்றா? தமிழ்நாடு வருகிறது, தமிழ்நாடு வருகிறது, ஆந்திரா வருகிறது, கர்நாடகா இருக்கிறது. அதன் பிறகு இருக்கிறது மார்ச் 2016 ஆண்டு அரசு புள்ளிவிவரப்படி இந்தியாவில் மொத்தம் 342.65 மில்லியன் இணையதள சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள். அதுல மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு இருக்காங்க? 28.01 மில்லியன் சந்தாதாரர்கள் அண்டை மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அண்டை மாநிலங்களோட டேட்டா படி பார்த்தோம்னா தமிழகத்துல தான் அதிக பேர் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது நான் பார்க்கிறோம் போக்குவரத்து. அப்ப போக்குவரத்து என்பது தமிழ்நாட்டில் மிக சிறந்த போக்குவரத்து மையமாக தமிழ்நாடு இருக்கிறது. நீங்க போக்குவரத்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களையும் நகரங்களையும் இணைக்கிறது போக்குவரத்து. விவசாய பண்டங்களை உற்பத்தி செய்த பண்டங்களாக இருக்கட்டும், கச்சா பொருளை பெறுவதாக இருக்கட்டும், அதுக்கு போக்குவரத்து என்பது மிக மிக அவசியம். அந்த போக்குவரத்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சாலை வசதி. இந்த சாலை வசதியில மாநிலத்தில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிறது. அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் 5036 கிலோமீட்டர் தொலைவிற்கான தொலைவை இணைக்கின்றன. 5036 கிலோமீட்டர் தொலைவினை தேசிய நெடுஞ்சாலைகள் இணைக்கின்றன. தங்க நாற்கர திட்டம் எங்கே அமைந்திருக்கிறது? தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. சென்னையில் உள்ள கோயம்பேடு, ஈரோடு மத்திய பேருந்து நிலையங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல பேருந்து நிலையங்களாக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மொத்த சாலை நீளம் 1,67,000 கிலோமீட்டர். இதுல 60,628 கிலோமீட்டர் தொலைவு தேசிய நெடுஞ்சாலை துறையால் பராமரிக்கப்படுகிறது. இது எல்லாமே தமிழகத்துல சாலை வசதிகள்ல மிக மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. சாலை வசதி இப்ப மாநிலத்தில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது. 5036 தொலைவினை இணைக்கிறது. அப்ப தேசிய நெடுஞ்சாலைகள் 5036 கிலோமீட்டர் தொலைவினை இணைக்கக்கூடிய இது இருக்கு. தங்க நாற்கர திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுபோல சென்னையில் கோயம்பேடு, ஈரோடு இதுல மத்திய பேருந்து நிலையங்கள் தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. இதுல 60,628 கிலோமீட்டர் தொலைவு தேசிய நெடுஞ்சாலை துறையால் பராமரிக்கப்படுகிறது. அப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாட்டிலேயே சாலை போக்குவரத்துல 2வது இடத்துல இருக்கு. இப்ப நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து. இப்ப ரயில் போக்குவரத்து எப்படி இருக்கு? இங்க சென்னையை தலைமையிடமாக கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா சென்னையை தலைமையிடமாக கூட தென்னக ரயில்வேயினுடைய தலைமையிடம் இதுன்னு ஒரு ஒன்மேட்ல இருக்கு. அப்ப தென்னக ரயில்வேயுடைய தலைமையிடம் சென்னை. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா அந்த பகுதிகள் எல்லாம் உள்ளடக்கிய இருப்பு பாதைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. கிட்டத்தட்ட மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 6,691 கிலோமீட்டர். இதுல 691 ரயில் நிலையங்கள் அமைந்திருக்கிறது. இது பல்வேறு இடங்களை எல்லாம் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம் இந்த இடங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ரயில் போக்குவரத்து இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வான்வழி போக்குவரத்து. இப்ப தமிழ்நாட்டில் வான்வழி போக்குவரத்துல எதுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது? மும்பை மற்றும் டெல்லிக்கு அடுத்தபடியாக வான்வழி போக்குவரத்துல தமிழகம் சிறந்து விளங்குகிறது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள்ல சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கிறது. தூத்துக்குடி, சேலம், மதுரை அந்த இடங்கள்ல உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்குது. உள்நாட்டு விமான நிலையங்கள், சர்வதேச விமான நிலையங்கள் ரெண்டுமே இங்க இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா துறைமுகங்கள். இப்ப துறைமுகங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகிய முக்கியமான துறைமுகங்கள் சொல்றோம். நாகப்பட்டினம்ங்கிறது நடுத்தர துறைமுகம்.
அது மட்டும் இல்ல 23 சிறு துறைமுகங்களும் தமிழகத்தில் இருக்கு. அப்ப துறைமுகத்திலையும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 71 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்கை கையாளக்கூடிய திறன் கொண்ட துறைமுகங்கள் தமிழகத்தில் இருக்கு. இப்ப இங்க அதிக கண்டெய்னர்ல அதிக பொருள்களை வெளிநாடுகள்ல ஏற்றுவதற்கு துறைமுக வசதி தமிழகத்தில் இருக்கானா இருக்கு. இந்தியாவில் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் சென்னை. அப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டெய்னர்ல அதிகமா ஏற்றக்கூடிய செயற்கை துறைமுகமாக இருக்குது சென்னை சொல்றோம். இது கிட்டத்தட்ட 4 லட்சம் இன்னைக்கு 4 லட்சம் வாகனங்களை கையாளக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வுடன் உள்ள அனைத்து இதுவுமே எங்க இருக்கு? சென்னையில் அமைந்துருக்கு. அப்ப சென்னையிலேருந்து தான் நிறைய பொருளை நிறைய பொருளை என்ன செய்யறாங்க? ஏற்றுமதி செய்யறாங்க. அப்ப சென்னையிலேருந்து நிறைய பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடிய மையமாக துறைமுகம் வசதி இங்கு சென்னையில் அமைந்திருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, சுற்றுலா. இப்ப நீ சுற்றுலாவில் ஒரு முன்னணியான மாநிலம்னு சொன்னோம்னா அது தமிழ்நாடு. நிறைய பேர் இங்கிருந்து வர்றாங்க, வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா தலங்களை தரிசிப்பதற்கு, சுற்றுலாவை பார்வையிடுவதற்கு தமிழகத்தில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்திய மாநிலங்களில் 25 கோடி சுற்றுலா பயணிகள் 2013 கணக்கெடுப்பின்படி இந்திய மாநிலங்களில் 25 கோடி சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அப்ப சுற்றுலாவில் தமிழகம் எந்த இடத்தில் இருக்கிறது? முதலிடத்தில் வகிக்கிறது. ஆண்டுதோறும் இதனுடைய சராசரி வளர்ச்சி 16% இருக்கிறது. இப்ப 28 லட்சம் வெளிநாட்டு பயணிகள், 11 கோடி உள்நாட்டு பயணிகள் தமிழகத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சுற்றுலாத்துறையிலிருந்து அதிகமான வருமானம் ஈட்டத்துறையாக இருக்கிறது. நீங்க டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் முதலிடத்திலே சுற்றுலாத்துறையிலே அதிக வருமானத்தை தரக்கூடிய துறை முதலிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா வறுமை மற்றும் வேலையின்மை. இப்ப தேசிய அளவுல இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மை அளவு பார்த்தீங்கன்னா பெருகிட்டே இருக்கு. அதுல தமிழ்நாடுல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய அளவுல 1000க்கு 50 பேர் வேலையின்மையில் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா தமிழகத்தில் எவ்வளவு இருக்காங்க? 1000ல் 42 பேருக்கு தான் வேலை இல்லாம இருக்காங்க. தேசிய அளவுல தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்கு? 22வது இடத்துல இருக்குது. அப்ப வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இல்லை தமிழகத்திலிருந்து அப்படிங்கிற தகவலை இதுல தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு ஒரு வளமான மாநிலம். 1994 நமது மாநிலம் வறுமையின் நிலையான நிலைப்பாட்டிலிருந்து மாறி வருகிற மாநிலமாக இருக்கிறது. அப்ப வறுமையிலிருந்து பல்வேறு இதிலிருந்து மாறி வந்திருக்கு. இதுல நிறைய பல மாநிலங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னா வறுமை எப்படி இருக்கிறது? குறைவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சேவைத்துறையின் வளர்ச்சியின் காரணமாக 2005க்கு பிறகு இந்தியா மிக வேகமாக வளர்கிற மாநிலங்கள் வரிசையில தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்த வரிசையில தமிழ்நாடு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதுக்காக நம்ம என்ன பார்த்திருக்கோம்? தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பார்த்தோம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பத்தி பார்த்தோம், தமிழ்நாட்டுடைய நீர்வளத்தை பத்தி பார்த்தோம், தமிழ்நாட்டுடைய வேளாண்மையை பத்தி பார்த்தோம், தமிழ்நாடு தொழில்துறையை பத்தி பார்த்தோம். இப்படி பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலம் தமிழ்நாடு என்பது ஒரு இந்தியாவில் ஒரு அரிய ஒரு முக்கிய மாநிலமாக விளங்குகிறது. இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாட்டு பொருளாதாரத்தினுடைய நிலைமைகள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம். அண்டை மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம், மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம். பல்வேறு கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சோம். நம்ம வளங்கள் எப்படி இருக்கிறது, நீர்வளம் எப்படி இருக்கிறது, இயற்கை வளங்கள் எப்படி இருக்கிறது, கனிம வளங்கள் எப்படி இருக்கிறது, இது எல்லா கருத்துக்களையுமே நீங்க ஆணித்தரமா மனதுல பதிய வச்சுக்கிங்க. இது எல்லாமே நமக்கு லைஃப்ல தேர்வுக்கு அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். பல்வேறு ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பத்தி பார்த்தோம். ஒன்வேர்டு எல்லாம் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே மாணவர்களே மனதில் பதிய வச்சிங்க. பதிய வச்சுக்கிட்டு உங்களுடைய படிப்பை கவனமாக செலுத்தி பாடத்தை புரிந்து கொண்டு நன்றாக படியுங்கள் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.